ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இஃபெல்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். நம்ம விஎஸ் கோடுக்குள்ள போய்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இஃபெல்ஸ்னா என்னன்னா வந்துட்டு இது ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க. இப்போ வந்துட்டு இஃப் வந்துட்டு ட்ரூவா இருந்துச்சுன்னா இஃப்க்குள்ள இருக்க பார்ட் வந்துட்டு ஒர்க் ஆகும். இப்போ வந்து இஃப் வந்துட்டு ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா வந்துட்டு எல்ஸ் பார்ட் வந்துட்டு ஒர்க் ஆகும். எல்ஸ் பார்ட் கொடுத்தா வந்துட்டு அது எல்ஸ் பார்ட்டுக்குள்ள இருக்கிறது ஒர்க் ஆகும். எல்ஸ் பார்ட் கொடுக்கலன்னா வந்துட்டு அப்படியே அது விட்டுரும். நம்ம வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இஃப் எல்ஸ் கண்டிஷன் நம்ம வந்துட்டு ரெண்டு வேல்யூ கிரியேட் பண்ணிக்கலாம். இன்ட் ஏ ஈக்குவல் டு 10 int b equal to 20 ரெண்டு வேல்யூ கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு if elseக்கான சின்டாக்ஸ் பார்க்கலாம். ifக்குள்ள வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி ரெண்டு பேரான்சிஸ் போட்டிருப்போம். இந்த பேரான்சிஸ்குள்ள தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு கண்டிஷன் எழுதணும். இந்த கண்டிஷனை வச்சு இது ட்ரூவா இருந்துச்சுன்னா இஃப்க்குள்ள இருக்கிறது ஒர்க் ஆகும். இல்லைன்னா வந்துட்டு இஃப்க்கு வெளியே போயிடும். இப்போ நம்ம கண்டிஷன் எழுதுவோம். ஏ லெஸ்ஸர் தென் பின்னு எழுதுவோம் ஒரு கண்டிஷன். இப்போ வந்துட்டு இஃப்க்குள்ள இருக்க ஸ்டேட்மெண்ட், அதாவது இஃப்க்குள்ள இருக்க ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ஒரு லைனுக்கு மேலே போச்சுன்னா நம்ம வந்துட்டு கெர்லி பிரேஸ் யூஸ் பண்ணணும். கெர்லி பிரேஸ்னா வந்துட்டு இதுதான் வந்துட்டு கெர்லி பிரேஸ். ஒரு லைனுக்கு மேலே நம்ம வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு இஃப்க்குள்ள எழுத போறோம், எல்ஸ்குள்ள எழுத போறோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு கெர்லி பிரேஸ் யூஸ் பண்ணணும். அதாவது ஒரு லைன் தான் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா வந்துட்டு கெர்லி பிரேஸ் அவசியம் இல்லை. ஆனா ஃபார் பெஸ்ட் ப்ராக்டிஸ் நீங்க கெர்லி பிரேஸ் யூஸ் பண்ணியே வந்துட்டு இஃப் எல்ஸ் கண்டிஷன்லாம் எழுதி பழகுங்க. இப்போ நம்ம உள்ள வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதலாம். ஹாய்னு கொடுக்கலாம். ஓகே, இப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நமக்கு வந்துட்டு ஹாய்னு வந்திருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா வந்துட்டு அது ட்ரூ, அதனால ஹாய்னு வந்திருக்கு. இப்போ இதை ஃபால்ஸ் ஆக்கி பார்க்கலாம். இங்க பாருங்க, உங்களுக்கு வந்துட்டு எந்த வேல்யூமே கிடைக்கல. அப்படியே வந்துட்டு அதாவது நார்மலா, அதாவது வந்துட்டு இது பிரிண்ட் ஆயிருக்கு. ஒரு ஸ்பேஸ் மட்டும் விட்டு இது பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ இந்த லைனை கமெண்ட் பண்ணிக்கலாம். கமெண்ட் பண்ணிட்டா வந்துட்டு அந்த ஸ்பேஸ் கூட விடாம உடனே அடுத்த லைன் திரும்ப வந்துடும். இங்க பாருங்க, ஸ்பேஸ் கூட விடாம வந்துருச்சு. இதுதான் வந்துட்டு இஃப். இப்ப கர்லி பிரேஸ் இல்லாம உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். கர்லி பிரேஸ் இல்லாம பண்ணாலும் இது கரெக்டா தான் ஒர்க் ஆகும், எரர் அடிக்காது. ஆனா ஃபார் பெஸ்ட் ப்ராக்டிஸ் நீங்க கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுதான் வந்துட்டு இஃப். இப்போ உங்களுக்கு இஃப் ஒன்றும் புரியுற மாதிரி சொல்றேன். இந்த உள்ள வந்துட்டு ஏ லெஸ்ஸர், அதாவது ஏ கிரேட்டர் தென் பின்னு போட்டிருக்கோம். இதுக்கு பதிலாக நம்ம ஸ்ட்ரைட்டாவே வந்துட்டு ட்ரூன்னு போடலாம். ட்ரூன்னு போட்டு என்ன வருதுன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, ஸ்ட்ரைட்டா ட்ரூன்னு போட்டாவே ஹாய்னு வருது. இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியணும்னா வந்துட்டு இஃப் வந்துட்டு ட்ரூவா இருந்தா மட்டும்தான் உள்ள இருக்கிறது வந்துட்டு பிரிண்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா உள்ள இருக்கிறது பிரிண்டே ஆகாது. இப்போ வந்துட்டு இஃப் ஃபால்ஸ் ஆயிருக்கு அப்பனா எனக்கு வந்து நான் வேற வேல்யூ பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு எல்ஸ் யூஸ் பண்ணலாம். எல்ஸ்ல நான் வந்துட்டு என்ன போறேன்னா வந்துட்டு பாய்னு வந்துட்டு போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு இஃப் வந்துட்டு ஃபால்ஸா இருந்தா எனக்கு வந்துட்டு எல்ஸ் வந்துட்டு ஒர்க் ஆகணும். நான் கிளியர் பண்ணிக்கிறேன் டெர்மினல்ல. ஓகே, இப்போ வந்துட்டு இஃப் ஃபால்ஸா இருக்கு, எனக்கு வந்துட்டு எல்ஸ் தான் வந்துட்டு பிரிண்ட் ஆகணும். பார்க்கலாம் என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு. ஓகே, நமக்கு கரெக்டாக வந்துட்டு பாய்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. இவ்வளோதான் வந்துட்டு இஃப் எல்ஸ் கண்டிஷன். உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். தேங்க்யூ, பை பாய்.